வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ரோபி. அலர்ட், அவேக், அரைஸ். என்னங்க 3 வேர்டு இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்றது இருக்கீங்களா? ஆமாங்க, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் ஆக்கியிருக்கு அப்படின்றது பீகார் தேர்தலுக்கு பின்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா அடுத்த டார்கெட் தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சிகளில் பல கட்சிகள் தான் வரும். அதுல பேசப்படுகின்ற ஒன்றே ஒன்று அப்படின்னா நம்முடைய இளைய தளபதி விஜய் தாவேகா. இங்க ஒரே ஒரு விஷயம், இத உங்களுடைய தோழனாக நண்பனாக சொல்லக்கூடியது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நீங்களாம் ஜென்சி கிட்ஸ், உங்களுடைய பேர்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட உங்களுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அந்த ஜென்சி கிட்ஸ் எந்த அளவிற்கு அதுல கவனம் செலுத்த வேண்டுமோ அதுல பாருங்க. மற்ற அனாவசிய வேலைகளை தவிர்த்திடுங்க. உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஜஸ்ட் ஏதோ ஒரு மீன்ஸ் ஏதோ போடுறதுல கண்டிப்பா அது எதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போவது கிடையாது. மேலும் நீங்கள் ரசிகர்கள், அடுத்து தொண்டர்கள், இதெல்லாத்த விட ஒரு போராளி குணம், அந்த குணத்தை வளர்த்துக்கோங்க. இந்த போராளி குணம் அப்படின்றது எப்படி அப்படின்னா, உங்களுடைய கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். இது உங்க தலைவர் சில விஷயங்கள்ல இந்த எஸ்ஐஆர் இப்ப பேசுறாரு, அத அன்னைக்கே அவர் பேசியிருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், விஜய் அப்பவே இதனுடைய பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பேசியிருந்தாருன்னா மிகப்பெரிய அளவுல இம்பாக்டா இருந்திருக்கும். ஆனா இருந்தாலும் அவருக்குன்னு உள்ள அந்த மாசு, அந்த ஒரு எதிர்க்க அந்த ஜென்சி கிட்ஸ் இளைய தலைமுறைகள், அவருக்குன்னு ஒரு அந்த கரிஸ்மாட்டிக் ஒரு கரிஸ்மா இருக்கு பாத்தீங்களா, அதனை கேட்கக்கூடியவர்கள் இந்த காணொலியை பார்த்தாவது உங்களுடைய ஓட்டையும் காப்பாத்திக்கோங்க. உங்களால முடிஞ்ச அந்த கட்சியை பலப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அங்க மற்றவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டை கரெக்டா ஃபில்அப் பண்றது, மற்ற இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல நீங்க செயல்படணும். சரிங்களா? சிம்பிளா சொல்ல போனா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இனிமேவாவது ரொம்ப சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பார்த்துருவான். எவ்வளவு என்ன ஆக போகுது, மிஞ்சு போனா ஒண்ணு வெற்றி இல்லைன்னா தோல்வி அப்படின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். இதுல இவங்க தான் வரணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஆனா நமக்கு அதற்கான தகுதி எந்த அளவுக்கு நாம் அதற்கு ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்றது அது முக்கியமல்ல. அதற்கான ஒரு உத்வேகத்தோடு செயல்படுங்கள். இதுதான் நான் ஜென்சி கிட்ஸ்ட முக்கியமா தாவேகா ரசிகர்கள் டு தொண்டர்கள், அவர்கள் மிகப்பெரிய போராளிகளாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நம்மளுடைய தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா செயல்படுங்க. நன்றி. இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, இல்ல டிஸ்லைக் பண்ணாலும் சரி.